குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கனடாவில் இந்த ஆண்டு தீவிரமடைந்துள்ள காட்டுத்தீயின் காரணமாக சுமார் 850க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ எரிந்து வருகிறது. குறிப்பாக ஒன்டாரியோ பகுதிகளில் இருந்து கிளம்பும் அடர்ந்த புகை எல்லை தாண்டி அமெரிக்காவின் நியூயார்க், சிகாகோ, பிலடெல்பியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களை மூடியுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவின் பல நகரங்களில் காற்றுத்தரம் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கனடாவின் காட்டுத்தீ புகையால் அமெரிக்கா பாதிக்கப்படுகிறது. இதற்காக கனடா மீது கூடுதல் வர்த்தக வரி விதிக்கப் போகிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் கனடா அரசை கடுமையாக சாடியுள்ளார். கனடா அரசு காடுகளையும் அங்குள்ள புதர்களையும் முறையாக பராமரிக்க தவறிவிட்டது. இதனால் அங்கிருந்து கிளம்பும் அழுக்கான மாசடைந்த நச்சு புகை அமெரிக்காவிற்குள் அத்துமீறி நுழைந்து மக்களை பாதிக்கிறது. இதனை ஏற்க முடியாது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காட்டுத்தீ பிரச்சினை கனடா அரசின் அலட்சியத்தால் வருகிறது. இதனால் அமெரிக்காவிற்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த பாதிப்புக்கான தொகையை கனடாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கூடுதல் வரிகளாக வசூலிக்க வேண்டும் என ட்ரம்ப் வற்புறுத்தியுள்ளார். இது குறித்து கனடா பிரதமர் மார்க் கார்னியிடம் நேரில் பேசப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த கடுமையான விமர்சனத்திற்கு கனடாவின் அவசரகால மேலாண்மை துறை அமைச்சர் எலினோர் ஒல்சவ்ஸ்கி பதிலளித்துள்ளார். கனடா அரசு காடுகளின் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 2020 முதல் சுமார் 12 பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரித்து காடுகள் வறண்டு போவதே இந்த காட்டுத்தீ ஏற்பட காரணம் என விளக்கியுள்ளார். மேலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் அமெரிக்காவும் கனடாவும் பல ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு வரும் வரலாற்றை சுட்டிக்காட்டினார். இந்த இக்கட்டான சூழலில் எங்கள் முதல் கடமை மக்களின் பாதுகாப்பை தவிர அரசியல் அல்ல என அமெரிக்காவுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கிடையே வரி விதிப்பு மூலம் ட்ரம்ப் பிற நாடுகளை மிரட்டி வரும் நிலையில் அது வெகுகாலம் நீடிக்காது என்கின்றனர் அமெரிக்க எதிர்க்கட்சியினர். அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டின் சமீபத்திய தீர்ப்பின்படி அதிபர் ட்ரம்ப் அவசரகால அதிகாரங்களை பயன்படுத்தி தன் இஷ்டத்திற்கு மற்ற நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதிக்க முடியாது. எனவே காட்டுத்தீ புகையை காரணமாக வைத்து மாற்று சட்ட வழிகள் மூலம் கனடாவிற்கு நெருக்கடி கொடுக்க பார்க்கிறார் என தெரிவித்துள்ளனர்.